வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எல்பட்டியில் பதற்றம், வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு, போலீசை வெட்டிய சந்தேக நபர் தப்பியோட்டம். சிறுவர்களுக்கு இடையே தீவிரமடையும் டெங்கு, 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் அலட்சியம் வேண்டாம், வைத்தியர் வலியுறுத்தல். டெங்கு கட்டுப்பாட்டிற்கு புதிய செயல்பாட்டு அறை, முறைப்பாடுகளுக்கு விசேட எண் அறிமுகம். பாடசாலை பேன் கட்டணத்தை குறைக்க முடியாது, சாரதிகள் சங்கம் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை சேவை, சிறப்பு அடையாள அட்டைகள் விரைவில் அறிமுகம். சந்தேக நபர்களின் விருப்பப்படி விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது, அரசின் கடும் எச்சரிக்கை. ஜாலில் அறிமுகமான டிஜிட்டல் சிசுசெரிய பேருந்து சேவை. எரிபொருள் விலை குறைப்பு போதாது, QR முறைமையை உடனே நீக்குங்கள், ரவி கோரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு 20 கிலோ அரிசி திட்டம், ஆலை உரிமையாளர்களுக்கான நாடகம், ஆனந்த பாலித்த குற்றச்சாட்டு. கட்டுநாயக்குவில் வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல், சீன வர்த்தகர்கள் கைது. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். காலி எல்பட்டிய பகுதியில் சந்தேக நபர்களை கைது செய்ய சென்று போலீசார் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையினால் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. எல்பட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு ஒன்று ககடுவ பகுதிக்கு சோதனைக்காக சென்றபோது சந்தேக நபர்கள் போலீசாரை தாக்க முயன்றதால் போலீசார் வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர். இதன் பின்னர் 2 சந்தேக நபர்கள் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியுள்ளனர். இதன்போது 2 அதிகாரிகள் அவர்களை துரத்தி சென்ற நிலையில் சந்தேக நபர்களில் ஒருவர் ஒரு போலீஸ் அதிகாரியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. உடனடியாக செயல்பட்டு போலீசார் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதுடன் சந்தேக நபரின் கையில் துப்பாக்கிச்சூடு பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்குள்ளான சந்தேக நபருக்கு விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்ட போதிலும் பின்னர் அங்கு வந்து மற்றொரு குழுவினர் சந்தேக நபரை மீட்டுக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். குறித்த நபர் கொலை சம்பவம் ஒன்றிற்கு ஆதரவு அளித்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட பல குற்றங்களுடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் கூர்மையான ஆயுத தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி எல்பட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. VT Cash & Carry VT Super Store in கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸ் லாட்சப்பல். நாட்டில் தற்போது சிறுவர்களுக்கிடையேயும் டெங்கு காய்ச்சல் தீவிரமடைந்துள்ளமையால் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் பெற்றோர்கள் அலட்சியமாக பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் நளின் சி கித்துல்வத்து வலியுறுத்தியுள்ளார். டெங்கு பரவல் தொடர்பில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் நேற்று இலங்கை மருத்துவ சங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், காய்ச்சல் ஏற்பட்டுள்ள காலப்பகுதியில் ஓய்வு மிக அவசியம். பரீட்சை, போட்டி நிகழ்வு உள்ளிட்டவற்றை காரணம் காட்டி அவர்களை சிரமப்படுத்த வேண்டாம். இதனால் நோய் தீவிரமடையலாம். பொதுவாக காய்ச்சல், தலைவலி, கடுமையான உடல்வலி, வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்படக்கூடும். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கும் பட்சத்தில் தகுதி வாய்ந்த வைத்தியரை நாடி இரத்த சோதனை மேற்கொள்வது அவசியம். குறிப்பாக காய்ச்சல் குறையும் போது நோய் குணமடைகின்றது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். டெங்கு காய்ச்சல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகையால் நோயாளிக்கு ஓய்வும் சிகிச்சையும் திரவ ஆகாரங்களை போதிய அளவில் வழங்குவதும் அவசியம். நோய் நிலைமையை ஆரம்பத்தில் கண்டறிந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றுவோமாயின் டெங்கு காய்ச்சலை வீடுகளிலேயே குணப்படுத்திக் கொள்ள முடியும். இதனால் வைத்தியசாலைகளில் ஏற்படக்கூடிய நெருக்கடி நிலைமையை தவிர்க்கலாம். அலட்சிய போக்கால் இறுதியில் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். கடந்த வருடம் நாடளாவிய ரீதியில் 51,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட போதிலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் நோயாளர்களின் எண்ணிக்கை 54,000 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் டெங்கு காய்ச்சலிலிருந்து பாதுகாப்பு பெற பொறுப்புணர்வோடு செயல்படுவது அவசியம் என்றார். டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு தொடர்பான தகவல் சேகரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயல்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது. இந்த முன்னெடுப்பின் கீழ் டெங்கு பரவல் தொடர்பான தகவல்கள் மற்றும் முறைப்பாடுகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிப்பதற்கும் வழிகாட்டல்களை பெறுவதற்கும் 011-796-6366 என்ற பிரத்யேக அவசர உதவி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் நோய் கட்டுப்பாட்டு பணிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டீசல் விலை 25 ரூபாவால் குறைக்கப்பட்ட போதிலும் பாடசாலை மாணவர்களுக்கான பேன் போக்குவரத்து கட்டணங்களில் எவ்வித குறைப்பும் செய்யப்பட மாட்டாது என அகில இலங்கை பாடசாலை பேன் சாரதிகள் சங்கம் அறிவித்துள்ளது.
வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் ஏனைய பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளமையினால் தற்போதைய சூழ்நிலையில் இவ்வாறானதொரு கட்டண குறைப்பை மேற்கொள்ள முடியாது என லலித் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். பொதுவாக நாட்டில் விலைகளை அதிகரிக்கும் போது உடனடியாக அதிகரிக்கும் தரப்பினர் விலைகள் குறையும் போது அதனை குறைப்பது இல்லை என்றொரு பொதுவான பேச்சு மக்கள் மத்தியில் உள்ளது. எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களால் போக்குவரத்து கட்டண குறைப்பை செய்ய முடியாது என்பதை கவலையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனெனில் 1100 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட மசகு எண்ணெய் தற்போது 1500 ரூபாவாக உயர்ந்துள்ளது. வாகன சக்கரங்களின் விலை 600 ரூபாவால் அதிகரித்துள்ளதுடன் ஏனைய உதிரி பாகங்களின் விலைகளும் அதேபோன்று பெருமளவில் உயர்ந்துள்ளன. எனவே அரசாங்கம் இந்த விடயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். எங்களை போக்குவரத்து கட்டணங்களை குறைக்க கோருவதைப் போல இந்த உதிரி பாகங்கள் மற்றும் ஏனைய சேவைகளின் விலைகளையும் குறைப்பதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து முறையான தலையீடுகள் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் எங்களால் இந்த கட்டண குறைப்பை செய்து சேவையை தொடர முடியாமல் போகும் நிலைக்கு தள்ளப்படுவோம். நாட்டில் வாழ்க்கை செலவு உட்பட அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளமையே இதற்கு முதன்மை காரணமாகும் என தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் சேவைகளை பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் நோக்கில் சிறப்பு அடையாள அட்டைகளை அறிமுகப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய சபை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் உபாலி பெண்ணில தலைமையில் நடைபெற்ற தேசிய சபை கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகள் விரைவாகவும் சிரமமின்றியும் சேவைகள் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை மாற்றுத்திறனாளிகளை குறிப்பிடும் போது பயன்படுத்தப்பட வேண்டிய பொருத்தமான மற்றும் மரியாதையான சொற்களஞ்சியத்தை உத்தியோகபூர்வ மொழிகள் திணைக்களத்துடன் இணைந்து தயாரித்து வெளியிடவும் தேசிய சபை தீர்மானித்துள்ளது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான சந்தேக நபர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விசாரணை அதிகாரிகளை நியமிக்க முடியாது என அமைச்சர் நலிந்த ஜெதிஸ் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் உள்ளிட்டோர் 12 கோடி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளமை மற்றும் சுரேஷ் அலியின் விவகாரம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் தொடர்ச்சியாகவும் வேகமாகவும் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளின் உள்ளக தகவல்கள் ஊடகங்களுக்கு தெரியவராமல் இருக்கலாம். ஆனால் விசாரணைகளின் முன்னேற்றங்கள் அனைத்தும் நீதிமன்றத்திற்கு முறையாக அறிக்கை செய்யப்படுகின்றன. அப்போது பொதுமக்களுக்கு உண்மை நிலைமையை தெரிந்து கொள்ள முடியும். இவ்விசாரணைகள் சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கான சிறந்த அளவுகோல் என்னவென்றால் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் நடத்தையும் அவர்களின் பதற்றமும் தான். அவர்கள் எந்த அளவுக்கு பதற்றம் அடைகிறார்களோ அந்த அளவுக்கு விசாரணைகள் சரியான பாதையில் நகருகின்றன என்று அர்த்தம். மேலும் இப்போது ஒரு புதிய கலாச்சாரம் நாட்டில் உருவாகியுள்ளது. சந்தேக நபர்களே தங்களுக்கு இந்த விசாரணை அதிகாரி தான் வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கிறார்கள். அவ்வாறான கோரிக்கைகளுக்கு ஒருபோதும் இடம் வழங்கப்பட மாட்டாது. போலீஸ், குற்றப்புலனாய்வு பிரிவு, லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு போன்றவற்றில் தகுதியான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களது பணிகளை சுயாதீனமாக செய்கிறார்கள். சந்தேக நபர்களின் விருப்பப்படி புலனாய்வு அதிகாரிகளை நியமிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இலங்கையிலேயே முதல் தடவையாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடனான சிசிறிய பாடசாலை பேருந்து சேவையானது யாழ்ப்பாணம் கொடிகாமம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆரம்ப நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினரும் சாவகச்சேரி பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சேவையை ஆரம்பித்து வைத்தனர். பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் போக்குவரத்து வசதிக்கான பிரத்யேக சேவையான சிசிறிய பேருந்து சேவை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களிடமிருந்து அரைவாசி பயண கட்டணம் மாத்திரமே அறவிடப்படுவதுடன் எஞ்சிய தொகை அரசாங்கத்தால் மானியமாக வழங்கப்படுகின்றது. தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் முழுமையான ஒத்துழைப்புடன் உசனிலிருந்து 2 தனியார் பேருந்துகள் இச்சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. உசனிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்லும் பேருந்து சேவையும் உசனிலிருந்து பருத்தித்துறை நோக்கி செல்லும் பேருந்து சேவையுமே ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இப்புதிய சேவையின் சிறப்பம்சமாக மாணவர்களின் விவரங்கள் மற்றும் அவர்களது பெற்றோரின் கைத்தொலைபேசி இலக்கங்கள் கணினியில் பதிவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பிரத்யேக டிஜிட்டல் அட்டை
அட்டை ஒன்று வழங்கப்படும். மாணவர் பேருந்தில் ஏறி குறித்த டிஜிட்டல் அட்டையை தொடுதிரையில் காண்பித்தவுடனேயே அவர் பேருந்தில் ஏறிய நேரம் உள்ளிட்ட விவரங்கள் பெற்றோரின் கைத்தொலைபேசிக்கு உடனடியாக குறுஞ்செய்தியாக சென்றடையும். அதேபோன்று மாணவர் பேருந்தில் இருந்து இறங்கும் போது தொடுதிரையில் அட்டையை காண்பித்ததும் பாதுகாப்பாக இறங்கிய நேர தகவல் பெற்றோரின் தொலைபேசிக்கு செல்லும். இதன் மூலம் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களின் பாதுகாப்பு முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. மிகவும் முன்மாதிரியான இந்த டிஜிட்டல் செயற்றிட்டத்தை தனியார் பேருந்தின் உரிமையாளரை தனது சொந்த செலவில் நடைமுறைப்படுத்தியுள்ளமை விசேட அம்சமாகும். வடக்கு மாகாணத்தின் வவுனியா மாவட்டத்தில் இம்மாதம் 2 சிசு சிறிய சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்திலும் இன்றைய தினம் 2 சேவைகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் மாகாணத்தின் ஏனைய இடங்களுக்கும் இந்த பேருந்து சேவைகள் விரிவுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருட்கள் தற்போது தட்டுப்பாடு இன்றி கிடைக்கப்பெறுவதால் QR முறைமையை அரசாங்கம் நீக்க வேண்டும். அதே நேரம் எரிபொருட்களுக்கான விலை குறைப்பு போதுமானது அல்ல என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் உலக சந்தையில் தற்போது எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள வீதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அரசாங்கத்தின் விலை குறைப்பு போதுமானதாக இல்லை. ஏனெனில் உலக சந்தையில் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் எமது நாட்டில் அதற்கு நிகராக விலை அதிகரிக்கப்பட்டது. அதனால் தற்போது உலக சந்தையில் விலை குறைவடையும் போது அதற்கு நிகராக விலை குறைவடைய வேண்டும். அதுதான் நியாயம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. உண்மையில் எரிபொருள் கொள்வனவு செய்த விலை மற்றும் விற்பனை செய்யும் விலைக்கு மத்தியில் நட்டம் ஏற்படாத வகையில் விற்பனை செய்யுமாறு நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்கிறது. அதனால் அரசாங்கம் தற்போது நாணய நிதியம் தெரிவித்துள்ளதன் பிரகாரம் செய்கிறதா இல்லையா? அவ்வாறு செய்யும் போது முறையீட்டு லாபம் பெற்றுக் கொள்ளவும் முடியாது, அதே நேரம் நட்டப்படவும் முடியாது. இதுதான் சரியான நிலைமை. என்றாலும் சரியான தகவல் எமக்கு சமர்ப்பிக்கப்படாததால் தற்போது உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை குறைவடைந்துள்ள அளவுக்கு இங்கு விலை குறைவடையவில்லை என்றே எமக்கு தெரிவிக்க முடியும் என தெரிவித்தார். நாட்டின் 11 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வழங்கும் திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல் ஆலை உரிமையாளர்களின் நலனுக்காகவே இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது என்று ஒருங்கிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த் பாலித தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாட்டின் 11 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் எளிய முறையில் 20 கிலோ அரிசி வீதம் ஓராண்டு காலத்துக்கு வழங்குமாறு அமைச்சர் முன்வைத்த கோரிக்கைக்கு சில தரப்பினர் உடன்பட்டுள்ளனர். இந்த திட்டமானது விவசாயிகளின் நலனுக்காக அன்றி கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பாரிய நெல்லாலை உரிமையாளர்களின் நலன்களுக்காக இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. இன்றும் நாட்டின் அரிசி சந்தையை தீர்மானிப்பது அரசாங்கமல்ல, மாறாக பெரும் ஆலை அதிபரான டட்லி சிறிசேன சூத்திரமே சந்தையை ஆக்கிரமிக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கீரி சம்பா அரிசியை நியாயமான விலைக்கு வழங்க முடியும். இருப்பினும் கிலோ ஒன்றின் விலை 360 ரூபாய் என்ற அதிக விலையிலேயே சந்தையில் விற்க அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. கீரி சம்பாவின் உண்மையான கட்டுப்பாட்டு விலை 260 ரூபாயாக இருக்கும்போது ஆலை உரிமையாளர்களின் லாபத்துக்காக அதனை 360 ரூபாவுக்கு விற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதாரண நுகர்வோர் மற்றும் சிறு அரிசி ஆலை உரிமையாளர் பாதிக்கப்படுவதுடன் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் மாத்திரம் பலனடைந்து வருகின்றனர். அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் சிறு சிறு சலுகைகளை எதிர்பார்த்தே தற்போதைய அரசாங்கத்துக்கு வாக்களித்துள்ளனர். இருப்பினும் இன்று மக்களுக்கு கிடைத்துள்ளது சலுகைகள் அல்ல, மாறாக அதிக விலையிலான டட்லி சிறிசேனவின் அரிசி மட்டுமே ஆகும். தற்போது அரசாங்கத்திடம் 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல் இருப்பு உள்ள போதிலும் அதனை மக்களுக்கு பயனுள்ள வகையில் விநியோகிக்காமல் விலங்குணவு தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய அரசாங்கம் முற்படுகிறது என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்த்து ஏனைய மாகாணங்களில் பெரும்பான்மை பலத்துடன் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த அரசாங்கங்கள் மீதான குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் முன்வைத்தே தேர்தலில் வெற்றி பெற்றதாக அவர் கூறினார். எனினும் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அரசியல் பழிவாங்கல்களுக்கே முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என்றும்
மாறாக மக்கள் மீது கூடுதல் வரிச்சுமைகள் திணிக்கப்பட்டுள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்தார். மேலும் திரைசேரி நிரம்பியுள்ளது என கூறி சர்வதேச நாணய நிதியத்தை திருப்திப்படுத்துவதால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்றும் மக்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் நடத்தப்பட்டால் மக்கள் அரசாங்கத்திற்கு தக்க பதிலடி அளிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மாகாண சபை தேர்தல் நீண்டகாலமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளமைக்கு மக்கள் விடுதலை முன்னணியும் பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர் தேர்தல் நடத்தப்பட்டால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை தவிர்ந்த மற்ற அனைத்து மாகாணங்களிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அத்துடன் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஆராயும் பாராளுமன்ற செயற்குழு உரிய காலத்தில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்காது காலத்தை இழுத்தடிக்கும் நடவடிக்கையிலேயே ஈடுபடும் என்றும் சாகர காரியவசம் குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கடத்தி வர முயற்சிக்கப்பட்டு சுமார் 1,08,00,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 4 சீன பிரஜைகள் கட்டுநாய்க்கு பண்டாரநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் அமைந்துள்ள பசுமை வழி ஊடாக சுங்க பரிசோதனைகளை தவிர்த்து வெளியேற முயன்ற போதே விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட சோதனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சுமார் 35 வயதுடைய சீன நாட்டைச் சேர்ந்த வர்த்தகர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய் ஏர்வேஸ் நிறுவனத்தின் TG307 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தனர். அவர்கள் கொண்டுவரப்பட்ட 6 பயணப் பொதிகளை சோதனையிட்ட போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட 72,000 சிகரெட்டுகள் அடங்கிய 360 சிகரெட் கார்ட்டூன்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவை அதிகாரிகள் கண்டறிந்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட சிகரெட்டுகளின் மொத்த பெறுமதி சுமார் 1,08,00,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நால்வரையும் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளுக்காக தடுத்து வைத்துள்ளனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, மத்திய, தெற்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னாரோடாக கல்பெட்டி வரையான அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரத்திற்கு மேலெழக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் பளை வீமன்காமம் வடக்கு தெல்லிப்பழுகை புறப்படமாகவும் அராலிமக்தி வட்டுக்கோட்டையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குமாரசாமி மகேந்திரன் அவர்கள் 29/6/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டையை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை குமரநாதன் அவர்கள் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மலேசியா கோலாலம்பூரை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம், உடுவில், கொழும்பு மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி புவனேஸ்வரி செல்லத்துறை அவர்கள் 30/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அராலி வடக்கு வட்டுக்கோட்டையை புறப்படமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கீதா ராணி அவர்கள் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.